ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களுக்கு புறாணம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா 7 hour 8 hour பிள்ளைங்களை எடுத்துட்டு போய் நான் புறாவை பறக்க விட போறேன். எங்க ஊரு தள்ளி வண்டியில காரணம் நடந்தே போக போறேன். பாருங்க. ஏற்கனவே இங்கதான் நிறைய டைம் புறாவை பறக்க விட்டோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இங்க விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தள்ளி எடுத்து பறக்க விட போறோம். பாருங்க, கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும். ஏன்னா புறா பறக்குமா பறக்காதான்னு தெரியல. நான் பறக்கிட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. மழை கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி புறாவை பறக்க விட முடியல. நீ தான் லாஸ்ட்டாக புறாவை பறக்க விட்றேன். நீ டைமிங்கோட சொல்கிறேன். என்ன எதுன்னு கேட்டால் முழுசாக வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம நிறைய டைம் வண்டியில் எடுத்து புறாவை பறக்க விட்டோம். நம்ம இப்போ என்ன நடந்து எடுத்துன்னு போய் ஃபர்ஸ்ட் டைம் புறா பறக்க விடும். நிறைய பேர் நடந்து எடுத்துன்னு போய் புறா பறக்க விடும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நினைச்ச ஸ்பாட்டு கொஞ்சம் பக்கத்துல வந்துச்சு. நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம். அவ்வளவுதான், கொஞ்சம் தூரத்துல போயிட்டு நான் புறாவை பறக்க விடுறேன். இது எவ்வளவு டைம் நீங்க பறக்குன்னு கூடிய சீக்கிரம் சொல்றேன். எவ்வளவு நேரம் பறந்துச்சுன்னு விட்டவனே போய் சட்டில இறங்குதா ஹைட்டா பறக்குதான் சொல்றேன். பாருங்க, இதுதான் எங்க ஊர் ஆறு. இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டால போட்டிருப்பேன் ஒரு வீடியோ. அப்படியே மழை பெஞ்சதும் சல்லுன்னு தண்ணிலாம் அடிச்சுன்னு போவோம், மீன்லாம் அடிச்சுன்னு போவோம். இப்ப பாருங்க, காலை தூர்ல போட்டுச்சு, கொஞ்சம் நேரம் தண்ணி போகுது. 2-3 நாளா கிளைமேட் சரியில்லாதனால தண்ணியே பாருங்க கொஞ்சம் கலரே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி தண்ணி போல. நம்மளே இதை பார்த்துட்டு அவ்வளவுதான் புறா பறக்கிறது கொஞ்சம் தூரம் நடந்து போக போறோம். நம்ம நினைச்ச ஸ்பாட்டு கூடி சீக்கிரம் பக்கத்துல வருது. நான் பறக்க வர்றேன் பாருங்க. நம்ம ஊர் பக்கத்து ஊருக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான், இங்க இருந்தா பறக்க விட வரோம். நம்ம ஊர் பக்கத்து ஊர் ஆத்துமேடு. இருந்தாலும் புறாவை பறக்க விட போறோம். பாருங்க, ஐடியா ஃபாலோ பண்ணாதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த புறா எவ்வளவு நேரம் பறக்குதுன்னா கரெக்டா போடுறோம். பாருங்க, ராமர் பின்னாடி அதுக்குள்ள இது ரெக்க போடுது. நான் மச்சான் என்னென்ன புறா வச்சிருக்கேன். ரெக்க தொங்குது. ஏய், உன்னாதான்டா மெசேஜ் பண்ணிடுறா சொல்றாங்க. பதில மாம கேக்குற கம்மனே கேக்குற. ஏடா அது யாருது ஷார்ஜிதான் இந்த நாட்டா. உண்டு எங்க போறா பாக்கலாம். தனித்தனியா பிரிச்சு வச்சிட்டீங்களா? நான் உள்ளேதான் வச்சுருக்கிறேன். என்ன கொஞ்சம் வர மாட்டேன். எங்க போட்டாங்க கவி காத்து பாம்பு எல்லாம் இருக்க போறா. போட்டலாம். ஏய் வாடா, டே எந்தெந்த புறா வேணும் பாருடா. ஜீவே ஜீவே, இது என்னன்னா புறா வேணும் வேற எடுத்துட்டு போய்க்கலாம். பொட்டை நான் மட்டும் கெண்டினா சொன்னேன். பார்த்தாவே தெரியும் மண்டால இறக்கவ. இதோட பட்டாங்க, இதோட பட்டா அதோட பட்டா உண்மையிலே நல்லா இருக்குது. ஏய், ஈடா அது தொங்குது. எப்பா டிவி கூட போட்டு விடுவான் அவன். புறாக்க மாமா வேலை பார்க்க அது அந்தாட்டி இந்த வருது. மயில் ஒரிஜினல் ஏய் பாத்துறவா, கூண்டு தள்ளி விட்டுறாத. நீ பீட்டு பயமாகுது. அழுது மாப்பிள்ள
டைரி நான் டைரி கொடுக்குறேன் கைஸ். டைரி அந்த இதையா அது கோரியோட மோசமா இருக்குமா தெரியல இது. எப்பா நீதான் மொத்தமா காலு வர பயமா வைக்கிறேன். நான் பாத்துதான் தப்புன்னு வச்சுக்கிட்டே நீர் தான் வந்து எவ்வளவு நேரம் பாக்குறது சொன்னா என்ன அது பல்ல சேல்ஸ் பண்றேன். எது எல்லாத்தையும் ஓட்டம் அது ஒரு பேர்ல இது இது எவ்வளவு வருது இது இது நான் எல்லாம் 450 ரூபா சொன்னேன். இது ஒண்ணு ஒரு பீஸ் அவனுக்கு அது அவனு மொத்தமே சொன்னது அப்படிதான். நல்லா அப்புறம் சரியா 450 என்னடா 450 சொன்ன மாத்தி மாத்தி பேசுறான். ஒரு பீஸ் 450 ரூபா சொன்னியா? ஒரு எல்லாமே சேர்த்து 450 ரூபா. நான் மாமா வேகமா தெரியா கேட்டான். வந்து போட்டு மேல அது எவ்வளோ ஜிபி எடுத்துக்கலாம் விட என்ன இருந்தாலும் மாப்பிள்ளையே போயிட்டான். நான் பார்த்தேன் கொடுத்து எடுத்துட்டு போவேன். அந்த ஒயிட் பொடி நான் அதுவும் ஒயிட்டு காரணியா எவ்வளவு வாங்கினேன்? அது வந்து அப்பனாது அதையும் ஜாக்கெட் பார்த்தேன் ஒரு பேர் மட்டும் வச்சுனேன் கொடுத்தலான்ட்டு இப்படி வந்து இது வச்சுக்கிறியா? எவ்வளவுக்கு வாங்கினது இது? இது அது தமிழ் வாங்கினது. தமிழ் ஒயிட்ல இதோட ஒயிட்ல பொட்டை கொடுத்தான் பளிச்சுன்னு ஒயிட்ல கொடுத்தியா? அந்த ஆனா அடி மட்டும் போட மாட்டேன். இது கூட இது அடி அடிக்குதா? ஆஹா அடிதான். இதெல்லாம் பறக்கவே இதெல்லாம் பறக்குதா? வேற அவங்ககிட்ட ஒரு போட்டோ நாட்டு அது நாட்டு தானே. அதோட பிள்ளைங்க எதனா இருக்குனியா இல்லையா? அதோட பிள்ளைங்க எல்லாம் அவங்ககிட்ட எத்தனைக்குது? 2 பிள்ளைக்கும் பொட்டை ஒண்ணுக்கும் ரெண்டுமே போட்டதா. பறக்க விடுறீங்களா? யாரு அவங்ககிட்ட? எவ்வளவு நேரம் பறக்குது? அது இது பறக்க விட்டீங்களா? இதெல்லாம் பறக்கவே வைக்கல. பறக்கே வெளியே விட்டான். ஒரு வாரம் வெளியே விட்டு இது பண்ணா எல்லாம் கொத்தி முடியெல்லாம் பிச்சு போச்சுங்க. ஏடா ஜிபேல போறியா? மாமா காமிச்சிட காசு அக்கா மிஸ் பண்ணிருக்கு. யாரு பாருங்க எனக்கு அமிச்சேன். உனக்கும் அமிச்சேன். அது ரெண்டுமே அடி அடிக்குதா? எது ஒயிட் அந்த இதுவும் அது அதெல்லாம் பறக்க வைக்கல. பெரிய பேரா பட்டால வாங்கி வந்தது. அது பெரிய பேரா வாங்கி வந்தது ஒயிட். எதனா கேப் விட்டு எதனா வாட்டர் மேல சதி வச்சு பொறுமையா வாங்கிக்கலாம். வேலை அதான் வீடு கட்டிக்கிறீங்களா? ஏன் தனித்தனியா அப்புறம் வைக்கிறீங்களா? இது அது கூட பண்ணுது பொட்டை. இது அதுமா? இது இதோட புள்ள. இதோட புள்ள அது அவங்ககிட்ட இதா? அது மேல அவங்க தாங்க. எவ்வளோ தரும் ஜிவி? தம்பி சொல்ற எவ்வளோ எவ்வளோ சொல்ல? நீ வீடியோ கட் பண்ணி வீடியோ பிரச்சனை எவ்வளோ சொல்றேன். நீ பாட்டு அவனுக்கு சொல்ற ரேட் உங்களுக்கு சொல்ற. நான் அது எல்லாத்துக்கும் கொடுக்குற ரேட் இல்லையா? வீடியோ பிரச்சனை கொடுக்கறதே கம்மியா தான் கொடுக்குறாங்க. என்ன சொல்லி பார்க்கலாம். நூல் எடுத்துட்டு போ பின்னிடலாம். கடைசியா பண்ணிக்கலாமா? காசு இன்னைக்கெல்லாம் கொடுக்கறதெல்லாம் இல்ல அவனுக்கு. 2 வருஷம் ஆகட்டும் 3 வருஷம். வேற வயிறு வேற விட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு பயமா வைக்கிறாரு. வீதியா இருக்கு பார்த்தா. புடிச்ச எல்லாமே எடுத்துட்டு போலாம் தான் பாக்குறேன். நம்மகிட்ட பாத்துக்க முடியல. இந்த பரவா பிடிச்சி எடுத்து எங்க சாப்பாடு போட்டியா?
2 கை தான் புடிய எல்லாம் அதுக்கு கொடுங்க. இங்க புடி. அழிங்கதான் கை கை அது நூல் கையிட அங்க கோயம்புத்தூர்ல வளர்க்குறான் நம்ம புத்துல கூட வண்டி. செத்து போச்சா? என்ன கலர்? உங்க அக்கால கட்டி கொடுத்தேன் ஞாபகம். புறா பின்றது மட்டும் தனி ஒரு வீடியோ எடுத்து போட்டா நிறைய வீஸ் போயிடணும். சொல்லி கொடுத்து போட்டான் கத்துக்குவாங்களே. ஆமா, இந்த 1 வரைக்கும் யாருமே கத்தரல. இப்போ ரீசெண்டா தான் கத்துக்கினது இதெல்லாம். இல்ல நாம அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டா வைரல் யாருமே போட கிடையாது. கவி வேற அந்த வீடியோல செலிபிரிட்டி ஆயிட்டானா கவி அடிலாம் அவ்வளோ பேக் இல்லப்பா. நான் செலிபிரிட்டி அவ்வளோ பரவாயில்ல, எனக்கு வேணாம். கைவே எதம்பல முடிச்சு போற மாலை கைவே. சரி எங்க இருக்கிற புறாவே தேனி படம் காட்டு நம்ம கிட்டே அவ்வளவு இருக்குன்னு உனக்கே தெரியும். எப்படி நூல் கட்டி இருக்குன்னு பாரியா? வெயிட் பண்ணி பாரு. பறந்து இல்ல லப்பர் பேண்ட் போட்டுக்கிறது அது நீ போடுவ. போட்டு எடுத்துறது உப்பின்லாம் போறதுல மாறிடுச்சு. என் செல்லுக்குள்ள தூங்கி போயிட்டானா பாரு. தடவை இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் உங்க வீட்டுக்கு தெரியுமா? போனா இருக்கும்போதுதான் செய்வாங்க. சரி நாலுமே பேர் ஆகுது. ஒரு ஜோடிதான் பேரு, இன்னொரு ஜோடி பேரு ஜோடியாதான் இருக்குது. ஆனா இன்னும் வரையும் முட்டை வைக்கல. முட்டையே வைக்கல. நெல்லு போட வேண்டாம்னா நெல்லு ஏன்னா கொழுப்பு கட்டி கட்டிச்சுன்னா நெல்லு போட்டா உடனே முட்டை கொழுப்பு கட்டி 2 முட்டை வச்சிச்சு. இது 2 இது முன்னாடி 2 அதே ரெக்க தொங்கிட்டு கிடக்குது. அது அந்த கூலி பையன் வண்டிய லைட்டா டச் ஆயிடுச்சு. அது ரெக்கல டேமேஜ் ஆயிட்டு மாட்டேங்குது. என்னதான் ஏசறனே தெரியல. காது கேக்குதே கேக்குறன்னு இல்ல. தங்கம்மா செயினு வீடியோ கால்ல பத்திரம் செயினு கொஞ்சம் இருந்தா சரியா போயிடுவான். அது மாதிரி யார் நீயே வந்தா இல்ல வாங்கணும்.
அதெல்லாம் உங்ககிட்டயே போயிடுச்சுதான் புதுசா ரீசன் வாங்கி வந்துட்டியா? இது 3, இது ஒரு 3, இது உள்ள ஒரு 4. அது 4மே வந்து அந்த ஒயிட் இப்ப ரீசன் வாங்கி வந்துட்டியா? 2-3 மாசம் 3-4 மாசம் ஆகும் வாங்கி. சொல்லி நானே குத்துற போல அவங்ககிட்ட. சரி சும்மா அப்ப காசு இருந்துச்சு பயணம் காசு இருந்துச்சுன்னா அதிகமா தான் கொடுத்துரு. எனக்கு எங்க கிட்டதான் இல்ல வச்சுச்சு வச்சது 2 டேமேஜ் ஆயிடுச்சு. இது ஒண்ணுதான் வந்து இப்ப 2 முட்டை வச்சு 1 கெட்டுச்சு 1 கூட தான் கொஞ்சம் பேசு. அதோட அப்பா அது அதோட அம்மா கேமராமேன் ஒயிட் வந்து அப்பா பிரவுன் வந்து அம்மா. உனக்கே வேணா பிம்பிளைக்கு பிம்பாலி எவ்வளவு பறக்கெல்லாம் ரிட்டர்ன் தான் அவனுக்குலாம். அது ட்ரைனிங் கொடுத்தா இதாகுமே. எது இன்னும் இது வரை எதுவும் வெளியில பறக்கலாம் இல்ல பறக்கலாம் வச்சு வெளியே பறக்கலாம். இது கூட அது புறாங்க கொத்தி கீழே வந்து திரும்ப உள்ளே திரும்ப விட்டாங்க. ரெக்கெல்லாம் அவுத்து விட்டான். 2-3 நாள் டேப் போட்டு விட்டு அதுக்கப்புறம் அவுத்து விட்டான். வேங்கல வந்து எடுத்தான் புறா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 புறா எடுத்துட்டாங்க. சும்மா நார்மல் புறா மட்டும் வளர்த்தல. தோட்டல அடிச்சிட்டீங்களா? அது வீட்டு மேலே கட்டி இருக்கு. நாளைச்சு போடணும். நாளைச்சு ஒரு 20 நாள் போட்டா சரியா போயிடும். இன்னொரு நாய் இருந்துச்சு இதே மாதிரி. அந்த நாய் இறந்துச்சு. எப்படி அது கம்பி குத்திச்சு அந்த அதெல்லாம் எவ்வளவு ஒரு பாசமாச்சு தெரியுமா? அது ஞாபகம் மறக்க முடியாது. இது வாங்கிட்டு வந்துச்சு. ஏதோ இது வாங்கினால கொஞ்சம் இதா இருக்கு. அது நல்லா இது வராங்க. நான் இந்தியா போட்டே வந்துச்சு. நாட்டுனா இது கிராசானவா இருக்கணும். வந்து அங்க உட்கார்ந்து நடந்துச்சு ராத்திரில. இங்கேதான் போட்டு எல்லாமே கலப்படம் வச்சு எப்படா எந்த நல்லா போறா பறக்கலாம் தெரியும். இல்லையே நான் தனியா கொண்டு வச்சுக்குவேன். டேய் 2மே ஒரே தலை வச்சா எது பறக்கொடுவீங்க எது கூண்டுல அடைப்பீங்க? அம்மா இதையும் வச்சுக்கணும் அதையும் வச்சுக்கணும். எது உருப்படியா 2 இதுல என்ன ஒண்ணும் வளர்க்கணும். எது என்ன இதுல எடுத்து வீட்டுக்கு மேடை வைக்காதானு மேல வச்சிருக்காங்க. நானும் வீட்டுக்கு மேடை தான் வச்சிருக்கேன். அது வந்து வீட்டுக்கு ஆகாத. அதை எப்படி சொல்லதுன்னா சொல்லதான் தெரிஞ்சுக்கலாம். ஓடக்காரங்க சவுண்ட் விடுது அதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. அதுக்கு நாம அது எங்க அம்மாட்ட நான் இது மாதிரி குடுக்குறா அவன் இதான் சொல்லுவாங்க. நீ என்ன வேணா கேளு. நான் எதனா பண்றேன்னா எவன்டா சண்டைக்கு போறேன்னா புறா மட்டும் தான் வளர்க்குறேன். வேலைக்கு போறேன்னா அதோட சரி. இதை ஒன்ன மட்டும் கேட்காத. மிச்சப்படி என்ன வேணா கேட்டுக்கோ. நான் கம்முன்னு இருக்கிறேன். அவ்வளவுதான். அது ஒரு அவசரம். அவன் வந்து சின்னதம்மா ஒரு பெட்டாவும் 3 வளர்க்குறோம். அதெல்லாம் வந்து சில பேருக்கு அதே இருந்துச்சு. எல்லாம் ஓடி போயிடுச்சு. கிளிஞ்சி என்னாச்சு? அவனுக்கு தான் கொடுத்தான். கேட்டா திறந்து அதே யாரு புறா பிரீடு இருக்கிறதுக்கு போகுது. அவங்ககிட்ட எல்லாம் போய் 1 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து மயில் புறா கொடுத்துன்னு 1 வருஷம் ஆகுது. விட்டுட்டு போயிருக்கிறேன். ஒரு மயில் உனக்கு எடுத்துட்டு போறியா? பாய் தெரு பசங்க புறா தேடின்னு போயிட்டாங்கடா. அந்த பூன்ற பையன் ஒருத்தன் கிராம்பரு. அவன் பையன் இன்னொரு பையன் அவன் வந்து தெரியல கையில ஓவரடியான். அது தூக்கிட்டு வந்து எங்கிட்ட கேட்டா 400 எடுத்துக்கிறியா அப்படின்னு. அதுக்கப்புறம் புறாவை மயில் கிராஸ் ஒன்னோட கார்த்தி பாத்துருமா நினைக்கிறான். ஒயிட்ல மயில் கிராஸ் ஒண்ணு ஒரு தவடால் மேல ஒண்ணு சூப்பரா இருக்கும். அது ஒண்ணு இன்னொரு கொண்ட ஒண்ணு 3மே ஒரே முட்டா காணும். திருட வந்திருக்கான்னு சொல்லிட்டு 12 மணிக்கு முடிக்கிருக்காங்க. 12 மணிக்கு செட்டில் இருக்கிறான் வீட்டான அவன் முடிக்கிருக்கான். அதுக்கப்புறம் முருகன் ஆச்சு. அடுத்த நாள் வந்து எங்க அம்மா கேக்குது திருட வந்தானா சொல்லிச்சா. புறா என்ன பிடிச்சு போறோம் கூண்டா போறோம். புறா 3 புறா இல்ல. நான் ஏதோ போனதான் பிடிச்சி போயிடுன்னு சொல்லிட்டு நானும் கம்மன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு புறா வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பையன் போயிட்டு புறா பார்த்தேன். பாய் பையன்ட்ட அவனோட புறா இருந்துச்சு. அவனோட புறா இருந்துச்சு. கேட்டா ஒருத்தங்க இவன் மூலியமா இன்னொருத்தங்கிட்ட கேட்டதுக்கு எங்கிட்ட வந்து ரெக்கார்ட்ல இறங்கிச்சு அப்படின்னு சொல்லி அவன் போய் சொல்றான். நான் அடிச்சு வெளியே வர வைக்கணும் தான் அது வரச்சுப்பேன். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை சொல்லிட்டு இல்லையா ஒரு ஆளா வாங்கிட்டு சும்மா விட முடியுமா சொல்லு. அப்பயே 2000 ரூபா உதாந்துச்சு. பேரா பெரிய பேர் அதுல இருந்து 8 இறக்கி அப்ப ஓடிச்சுரு. அப்ப எதுவுமே பீடு ஆக மாட்டேது. பீடுனா வேற ஒரு பேரா இருக்கணும். சரி நிக்க வைக்கலாம் பாக்குறேன். என்ன குஞ்சு பெரியுது. ஒரு 2-3 நாள் செத்து போயிடுது. வச்சா நல்லா வச்சுக்கணும். சும்மா ஆசையா வச்சுக்கணும். இந்த போல வச்சுக்க வேண்டாம். என்ன பண்ணாலா
தவடால அந்த புறா பிடிச்ச விடான்னு சொல்ல அது மேல அதோட ஃபீம்ல முக்கியமானது இது. அதுல முட்டை வச்சு குஞ்சு ஒரு பேர் எடுத்து நிக்க வச்சிட்டோம்னா செமையா பாருங்க புறா. அதுதான் பேர் இருக்கு, ஆனா அதுல இருந்து சிக்கி அடக்க முடியல. நானே உனக்கு முடிச்சுட்டு வந்து எடுத்துட்டு ஏன்னா ஒரு பேர் நிக்கா சரியா போயிடும் பாக்குறேன். நீ எடுத்துட்டு புறா மாத்த இருந்தாடா கார்த்தி, சிம்பிளான புறா பராரமா வச்சுக்க தானே. நாட்டு தவிட தானே விட்டது. அப்ப வாங்கி விட்டது அதை விட்டுரு. இதுக்கு மிச்சம் நம்ம இவன் வளர்க்கறான்ல பழக்கம் பண்ணிருந்தா பண்ணிருக்கலாம். இடையில தவளை அதே வேலை இது வளர்க்கறதே இதுலயும் நாட்டுல இருந்து கூட்டு வந்து இங்க கூட இங்க போயிடும். இங்க நான் போறக்குள்ள அது போயிடும். நான் கூட தான் விட்டுனேன் அங்க இது நானும் லாங் லாங்கெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சுருக்கேன். கிருஷ்ணகிரி சிவப்பு கலரு கருப்பு கிருஷ்ணகிரி எல்லாம் கொண்டு விட்டுக்கிறேன். இப்பெல்லாம் எங்க லைன் பழைய லைன்லாம் இல்ல. பழைய லைன் புறாக்கும் புது லைனுக்கு புறாக்க டிஃபரெண்ட் இருக்கு. அதெல்லாம் நிக்க வைக்கணும். நீ வளர்க்காம இருந்தா இதே ஃபீல்ட்ல இருந்தா வளர்த்தா கரெக்டா வளர்க்கலாம். எல்லாம் சுத்தி பாத்தீங்கன்னா கூட்டுக்குதான் இருக்கும். அவங்க காடு மாதிரி கிடக்குது, வளர்க்கலாம். நல்லா மேய்ஞ்சிட்டு நல்லா வசதியான நல்லா அங்கேயே ஆள் இருந்து பாத்துக்கலாம். இவன் பாத்து சொன்னது சும்மாதான் இருக்குது. அங்க அங்க சாவி போட்டே புடிச்சுன்னு போயிடுச்சு. சாவி வச்சிருந்தா என்ன பண்றானுங்க, கூட்டிட்டு சாவி அதே வச்சுட்டு வந்துட்டானுங்க. அது ஒரு டைம் பார்த்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. போய் மெஜமால போய் அந்த பசங்க புறா சேர்த்து விட்டு வந்துட்டீங்க. அது நல்லா மறைஞ்சு அந்த புறா அது வந்து பண்ணலைக்கு போன கேப்ல எங்கிட்ட புறா தீனி போட சொன்ன இவனும் கொஞ்சம் வேலையான்ட்டான் என் தம்பியும். அது என்னன்னா எடுத்துட்டு போயிட்டு அந்த சின்ன பசங்க தீனி போட்டுருக்குதுங்க. அந்த புறா மிஸ் பண்ணிட்டுதுங்க. அது எலிச்சுன்னா ஒரு 3 மணி நேரம் பறந்துச்சு அந்த புறா. நல்லா பறந்து யாருன்னா ஊட்டணும் போயிட்டாவே அந்த அப்படிக்கும் போது பசங்க எப்படிதான் புடிச்சுமானு தெரியல. தடங்குதெல்லாம் வந்து குப்பாந்தல புறா பிடிச்ச முடியல. தடங்க பசங்க போயிட்டு அங்கேயே போய் மேட்டியானு வந்தோம்பா. கருங்கல்லாம் வாங்கி வந்து வச்சேன். பேர் 1500 வாங்கி வந்தேன். கருணை என்ன பண்ணி இருக்குங்க, மாத்தி மாத்தி போய் சொல்லி படிக்கிறேன் காலேஜ். படிக்கிறோம். உங்க காலேஜ் தான் செகண்ட் இயர்ப்பா. எவளுக்கு என்ன பேரு உங்ககிட்ட பழைய புறம் ஒண்ணுச்சு, அது என்னாச்சு? ஒண்ணு கூட இல்லையா? வளர்க்கலாம். நல்ல சுதந்திரமா விடணும். வீட்டு உள்ள வச்சு பூட்டி எல்லாம் வைக்க கூடாது. பூட்டி வைக்க கூடாது. போகணும், சுத்தணும். அதுதான் வந்து யானைதாண்டு போகணும். அதுக்கெல்லாம் நல்லா ஆரி போடணும், கம்பு போடணும், கல்ல போடணும், எல்லாமே தான் போடணும். வந்தது இல்லையா பச்சை பயிர் இதே இருக்குது. எந்த தொந்தரவும் கிடையாது. ஃப்ரீயா இருக்குது அங்கெல்லாம். புறா கோழி எவ்வளவு நீங்க வந்து இடம் இல்லாதால வளர்க்குறீங்க, இடம் இருக்கிறதால வளர்க்க மாட்டேங்கிறீங்க. மூளை கொஞ்சம் யூஸ் பண்றேன். நீ வளர்க்கறல்ல, நீ அங்க எடுத்துட்டு போய் வளர்க்க வந்து மாத்தி மாத்தி இங்கே நார்மல் புறாவும் சரி பந்தய புறாவும் ரெண்டும் ஒரே தலை வளர்த்தா புறா பறக்குமா? இல்லப்பா அங்க ஆளு இருக்கணும்னா இவங்க வந்து சரினா ஒரு நாள் போய் என்ன எப்படி இருந்தாலும் காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் வேலையா இருப்பாங்க. ஒட்டா ஒரு 7 மணிக்கு போனா போய் பாக்கலாம்ல. ஏடா நீ காலையா போற, நீ ஒரே வேலையா போயிட்டு சாயந்தரம் போ. கடை ஒரு 5 மணிக்கு போ. ஒருத்தரே போன மட்டும் அங்க எந்த பொருள் என்ன இப்ப நான் வளர்க்குறேன் தந்துட்டு அங்கதான் உட்காந்துச்சு. அது நீ மட்டும்தான் போனோம், உன்னோட போனோம் நீ தான் போன, அது உனக்குதான் தெரியும். நீ அவனை பார்க்க சொல்ற, உனக்கு கேட்டா உன்னோட போறானா நீ தான் போய் பார்த்தாவனா, உன்னோட பாக்க என்னடா பார்த்து பெரிய நோய் ஓடுது. அது இருந்துச்சு பாக்குது. கையில் அதிகமா பிடிச்சிருந்தா வேலைக்கு ஆகாத. சரி மாப்பிள்ள பாரு வரேன், நான் போன் பண்றேன். வர கத்தி வரேன். வரம்பா வேலைக்கு போயிட்டா